ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவ் தான் காட்டுறாங்க. ராகவ் வந்து அவங்க பாண்டி நினச்சி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு அவங்க கண்கலங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மாறன் வராங்க. என்னது இவன் இந்த இடத்துல இங்கே தனியாக நின்றுட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவும் ராகவ் அழுதுகிட்டு இருக்கிறத மாறன் பார்த்துருந்தாங்க. உடனே மாறன் கேட்குறாங்க, எதுக்குடா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இன்றைக்கி நடந்ததான் நீ பார்க்க தானே செய்த. சொல்ல பொண்ணைக்கு பாண்டியோட இன்றைக்கி நினைவு நாளில் கண்மணி, வீரா, பிருந்தா அவங்க அம்மா 4 பேரும் அழுதுகிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆகி போச்சுது. என்ன இருந்தாலும் செய்யுதான், தப்பு செய்தது நான், ஆனால் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது நீ. அந்த பாதிக்கப்பட்டது அந்த குடும்பத்தாருங்க. இது எல்லாத்துக்கான நான் தானே. என்னை வந்து உண்மையை சொன்னாதான் எனக்கு வந்து நிம்மதி அடையும். நான் உண்மையை சொல்லிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே மாறன் வந்து ராகவ் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பேசுவேன். சொல்ல பொண்ணைக்கு உனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி? நீ என்ன வேணும்னா செய்த, நீயே பண்ணினது தெரியாதனமா தானே பண்ணின. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக குற்ற உணர்ச்சி? அப்படி இருந்தாலும் சரிதான், அதுக்காக தானே அந்த குடும்பத்தை வந்து நம்ம வந்து பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி அண்ணியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரிக்கு பிருந்தாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும், அவங்க அம்மாவையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிடணும். இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தம். அதை போட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன்னா எப்படி ஆகும்? நீ இதை மறந்துரு. சொல்ல பொண்ணாக்கி இப்படி ஒரு நடந்ததே மறந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாங்க, என்னால் எப்படி மறக்க முடியும்? என்ன இருந்தாலும் தப்பு நான் தானே செய்திருக்கிறேன். ஆனால் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நீ இன்னைக்கும் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தானே இருக்குது. எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்கிற? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறியே. நான் சொல்கிறது கேளு, நீ நிம்மதியாக படுத்து தூங்க, அதை பற்றியே மறந்து போயிரு. நம்ம எப்போ வந்து அந்த வீட்டு பொண்ணுங்களை 2 வரையும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அப்பவுமே அது நம்ம குடும்பமாக என்ன ஆகிப்போச்சுது. அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், சொல்கிறத கேளு. இப்போயே அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ராகவ் சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு சமாதானமே ஆக மாட்டுக்கு அப்படிங்கும்போது, ராகவ் நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கிற, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சு போயிருமா என்ன? சொல்ல போனாக்கி நம்மளு பாண்டியோட இறப்பை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. அது முடிஞ்சு போச்சுது. அதை பற்றி நினச்சிட்டே இருந்தாக்கி நம்ம வாழ முடியாது சந்தோஷமாட்டு. அதனால் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது. அந்த நினைவே உனக்கு வரக்கூடாது. இப்போ வந்து கண்மணி அண்ணியை நீ எப்படி சந்தோஷமாக வச்சுக்க போகிற, அதை பற்றி தான் நீ நினச்சிட்டு இருக்கணும். அதே மாதிரிக்கு வீரவை நான் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி தான் நினைக்கணும். அப்புறமா பிருந்தாவும் அவங்க அம்மாவையும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். இதுதான் நம்ம நினைக்கணுமே தவிர நடந்து முடிஞ்சதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராகவ், எனக்கு இந்த மாதிரிக்கெலாம் அட்வைஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். என்னை ஏன்டா இப்படிலாம் அட்வைஸ் பண்ண வச்சுட்டேன்? அதனால் நான் சொல்கிறதுக்கு எல்லாம் ஒழுங்கு மரியாதை படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் ராகவ் வந்து குற்ற உணர்ச்சியோடு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ அங்கே கண்மணி வராங்க. என்னங்க என்னாச்சு, இது படுக்க வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கண்மணி ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் அங்கே நின்றுட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி பார்க்குறாங்க, ராகவ் கண்ணில் வந்து கண்கலங்கி இருக்கிறாங்க. எதுக்குங்க என்னாச்சு, எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்மணி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து இன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், அதை நினச்சி தான் நான் கண் கலங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் எதுக்கு அழணும்? உங்கள் தம்பி தாங்க அதை நினச்சி குற்ற உணர்ச்சியில் அழணும். சொல்ல போனாக்கி இன்றைக்கி எங்கள் அண்ணன் எங்கள் கூட இல்லாததுக்கு காரணம் அந்த மாறன் தானே. அவன் என்னென்னா இன்றைக்கி ரொம்ப அவன் நல்லவன் மாதிரிக்கு எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தான். இப்படிலாம் அவன் செய்துட்டு இருந்தோம்னா அவன் நல்லவன் ஆயிடுவானா என்ன? இன்றைக்கி என்னமோ வந்து அவனே வந்து அந்த சடங்குலாம் செய்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த ஆட்டோக்காரங்க அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருக்குறான். இப்படிலாம் பண்ணி அவங்க மனசில் அவனை நல்லவனாக வந்து நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் என்றைக்குமே என் மனசில் அவன் நல்லவனாக ஆக்கவே முடியாது. இதை நான் மறக்கவும் மாட்டேன். எங்கள் அண்ணனுக்கு செய்த துரோகத்துக்கு அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ராகவ் நினைக்கிறாங்க, அது வந்து நான் மாறன் செய்யலை, அது செஞ்சது எல்லாமே நான் தான், ஆனால் தண்டனையாக அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே, இதுதான் எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசுல நினைக்கிறாங்க. கண்மணி வந்து ராகவ் வாங்கன்னு சொல்லி உங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் உங்க ரூமுக்குள்ளே வரவும் அப்போ வீரா வந்து மாறன்ட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு செய்த நினச்சி நான் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன வீரா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரிக்கே இன்றைக்கி எல்லாமே நீங்கள் செய்துட்டீங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன், அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஓஹோ இதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவியா என்ன? என்ன என் மச்ச நடுக்கு நான் செய்தேன், இதில் என்ன இருக்குது நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீரா வந்து மாறனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த ப்ரொமோ சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்குதோ நம்மளும் வெயிட் பண்ணி
பண்ணி பார்க்கலாம். வீராவும் மாறனும் ஒன்று சேர்றதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குமா? கண்மணிக்கு வந்து எப்போ உண்மை தெரிய போகுது? ஏன்னா ராகவ் வந்து குற்ற உணர்ச்சியிலே நான் இருந்துட்டு இருக்கிறேன், சொல்ல பொண்ணாக்கி தப்பு பண்ணது நான், ஆனால் தண்டனை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அந்த உண்மையை சொன்னாதான் எனக்கு குற்ற உணர்ச்சியே போகும் அப்படின்னு ராகவ் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் கண்மணிகிட்ட வந்து சொல்லிடுவாங்களா, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.